இல்லாத நிலை இருக்கிறது. எனவே இங்கே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் வருகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. அதில் கூட நம்ம ஐயா சின்னப்ப தமிழன் அவர்கள் நாம் இன்றைக்கு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களிலே தமிழுக்காக தமிழ் மொழிக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே மிக உன்னதமான முக்கியமான ஒரு போராளியாகத்தான் நம்முடைய சின்னப்ப தமிழன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அது சிறிதளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த தமிழுக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்தான் வருகிற 25ஆம் நாள் திருச்சியிலே தொடங்கி 28 என்று நினைக்கிறேன் சென்னையிலே முடிவுற அளவுக்கு ஒரு ஊர்தி பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழ் மொழிக்காக, அந்த தமிழ் வழி கல்விக்காக அதனை அவர் முன்னெடுத்திருக்கிறார். முன்னெடுத்திருப்பவருடைய நோக்கத்தை அவர் பேசுகிற போது சொன்னார், சட்டமன்ற தேர்தல் வருகிறது. எனவே சட்டமன்ற தேர்தலை வாக்களிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். நம்முடைய கோரிக்கை தமிழ் மக்களுக்கான கோரிக்கை. எனவே இந்த கோரிக்கை ஆட்சியாளர்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். அதை மக்கள் உணர வேண்டும், உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கிற மக்கள் இந்த அரசுக்கு வைக்கிற கோரிக்கைகளே தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மொழி கல்வி வேண்டும், தமிழ் மொழியிலே அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அதன் மூலமாக தேர்தலிலே ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊர்தி பயணத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னார். தோழர்களே, தமிழ் உரிமை இயக்கமும் இப்படிப்பட்ட தீர்மானத்தை அவருடைய அக்டோபர் 10ஆம் நாள் அந்த ஆண்டு விழாவிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்காலத்திலே ஆட்சி அதிகாரத்திலே அமரக்கூடியவர்கள் நம்முடைய தாய்மொழிக்காக தமிழுக்காக பாராட்டக்கூடியவர்கள், தாய்மொழியான தமிழே கல்வியை வழங்குவோம் என்கிற உறுதிப்பாட்டை வழங்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்கிற நிலையை புதுச்சேரி மக்கள் எடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தை ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நேரிலே சென்று கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இன்றைக்கு செயலாளர்களுக்கு அனைவருக்கும் வழங்கியிருக்கிறோம். கல்வித்துறையுடைய இயக்குநருக்கும் வழங்கியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை நாங்களே வழங்கி வலியுறுத்தியிருக்கிறோம். எனவே புதுச்சேரியிலே தமிழ் அழிக்கப்பட்டு விட்டது. தமிழ் இன்றைக்கு பேசுகிற மொழியாக மட்டும்தான் இருக்கிறது, கற்கிற மொழியாக இல்லை. அது நம்முடைய வேலை மொழியாக கூட அது இல்லை, பணிமொழியாக கூட அது இல்லை, அலுவலக மொழியாக கூட அது இல்லை. அனைத்தும் ஆங்கிலத்திலே என்கிற நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலும் இந்தியிலும் தான் அது இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. எழுத்து வேண்டுமானால் நமக்கு தமிழ் எழுத்தாக இருக்கலாம், ஆனால் உச்சரிப்பு அதனுடைய பொருள் சமஸ்கிருதமாக இருக்கிறது, இந்தியாக இருக்கிறது. எனவே தமிழ் மொழியிலே நாம் உச்சரித்தோம் என்றாலும் அது இந்தியாக இருக்கிறது, சமஸ்கிருதமாக இருக்கிறது. மொழி தீர்ப்பு என்பது தொடர்ந்து புதுச்சேரி மக்கள் மீது திணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எனவே இங்கு ஒரு நிலையான ஆட்சி, இங்கே தமிழுக்கான ஆட்சி, தமிழ் கலாச்சார பண்பாட்டை மீட்பதற்கான ஆட்சி அமைகிற போதுதான் அப்படி அந்த தமிழ் வழி கல்வி என்பது, தாய்மொழி கல்வி என்பது, தமிழனுடைய வாழ்வாதாரம் என்பது இங்கே நிலைநிறுத்தப்படும். எனவே அது நிலைநிறுத்தப்படுத்துவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை நம்பினால் இன்றைக்கு பேசப்படுகிற இந்த பேச்சு முழுமையாகிவிடும். இங்கே பேசும்போது கூட நம்முடைய பாவலர் சண்முக சுந்தரம் அவர்கள் சொன்னார், பெரியார் கேட்டார் தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அவர் கேட்பதற்கு உறுதிப்பாடோடு இருப்பதற்கு, இறுதி வரையில் அதில் நிலை குறையாமல் நின்றதற்கு தேர்தல் பாதைக்கு வராதது மிக முக்கியமான ஒரு காரணம் என்று இங்கே சுட்டிக்காட்டினார். அது 100 விழுக்காடு உண்மை. எனவே தேர்தலை பற்றியோ, அரசு அதிகாரத்தை பற்றியோ, அல்லது சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அந்த அதிகாரத்தை பற்றியோ கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்கள், தமிழ் மொழிக்காக கொண்டாட
மொழிக்காக இயக்கம் நடத்தக்கூடியவர்கள் நாம் தான் அதிலே உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் இல்லாமல் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டியது ஆட்சி அதிகாரம், ஆட்சி அந்த சுகபோகம் என்பதுதான். அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியவர்கள் நம் போன்ற இயக்கம் நடத்துவர்கள் தான், தமிழுக்கான இயக்கம் நடத்துவர்கள் தான். எனவே அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கிடும் போது அவர் புத்தியிலே உரைக்கிற அளவுக்கு நாம் அதை உணர்த்த வேண்டும். அதுதான் நம்முடைய பாவலர் சொன்னார், பாவேந்தர் பாடிய அந்த பாடலை சொன்னார். உடையப்பரெல்லாம் ஓர் மொழியில் உதயப்பராக மாறிவிட்டால் இங்க எல்லாம் சமத்துவமாகிவிடும் என்று சொன்னார். எனவே அடித்தால் திருப்பளிக்க வேண்டும், ஒடுக்குமுறை நடந்தால் அதற்கு எதிராக கழக பொருளை எழுப்ப வேண்டும், அநீதி நடந்தால் அதற்கு எதிராக நாம் களத்திலே இறங்கி போராட வேண்டும். நம் கண்ணுக்கு முன்னே நம் மீது ஒரு சுரண்டல் அல்லது அழுத்தம் அல்லது ஒரு சிதைவு ஏற்படுகிறது என்றால் அதை கண்டிக்கிற முதலாளாக தமிழ் உணர்வுள்ளவர்கள் தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் நம்முடைய அநீதிகளுக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக, ஆதிக்கத்திற்கு எதிராக, அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, மொழி ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, ஆதிக்கம் இந்த மக்களுக்கு ஒழுங்கிற ஒரு பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிற போது நாம் கழக குரல் எழுப்பினால் மட்டும்தான் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதை நம்முடைய பாட்டன் பாவேந்தர் அவர்கள் நமக்கு பாட்டின் மூலமாக உணர்த்தியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட உணர்வை பெற்றிருக்கக்கூடிய நாம் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே வந்திருக்கக்கூடிய நாம் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தால் இந்த கருத்திலே உடன்பட்டு இந்த கருத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும், தாய்மொழி தமிழ் மொழி கல்வி மொழியாக வேண்டும். எனவே கல்வி என்பது தாய்மொழியை வழங்குவதற்கு புதுச்சேரி அரசும் ஒன்றிய அரசும் முயல வேண்டும். முயலாவிட்டால் அந்த உத்தரவாதத்தை, அந்த உறுதிப்பாட்டை வழங்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்கிற உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிற போதுதான் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை பாதுகாக்க முடியும், மீட்டெடுக்க முடியும், நாம் தமிழர்களாக வாழ முடியும் என்பதை வேண்டுகோளாக வைத்து வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கும் அமைப்புக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.